ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுவையான தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 250 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கணும். நிறைய பேர் வறுத்து எடுத்தால் ரொம்ப கடகடன்ட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வறுத்து எடுத்துக்குவாங்க. நான் வறுத்து எடுத்துக்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். 250 கிராம் அரிசி மாவு. அதில் பாதி அளவுக்கு உடச்ச கடலை மாவு, அதையும் நல்லா ஃபைன் இதுவாக பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் கலந்து அதுக்கப்புறமா ஊற வச்ச ஒரு 1/2 கப் ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா ஊறின பிறகு அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் வெறும் வத்தல் பொடி, வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை 1/4 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்துட்டு பூண்டு, கருவேப்பிலை, நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 ஸ்பூன் நெய்யை உருக்கி அது கூட கலந்துக்கோங்க. சில பேர் அப்படியே டைரெக்டாக சேர்ப்பாங்க. நான் உருக்கி தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கடகடன்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம பெருங்காயம் சேர்ப்போம். பெருங்காயம் இதில் நான் சேர்க்கலை. அதனால் நீங்கள் பெருங்காயம் வேணும்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி லூஸாக இருக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் நம்ம தட்டுறதுக்கு பதம், நம்ம எப்படி இது ஷேப்பில் வர அளவுக்கு திட்டமாக நல்லா சப்பாத்தி மாவு இதில் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, லூஸ் ஆகிடும். ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம கலந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நான் ஒரு கிளாஸ் ஷீட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த கிளாஸ் ஷீட்டில் நம்ம ஒரு டபரா பாத்திரம் எடுத்து அது மேலே அந்த கிளாஸ் ஷீட்டில் வச்சு அது மேலே போட்டு நல்லா தட்டி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்து ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் முறுக்கு செய்தேன் இல்லையா, அதே அன்னைக்கே முறுக்கும் தட்டையும் சேர்த்து செஞ்சதுனால எண்ணெய் கலர் இந்த மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதே மாதிரி தட்டி போட்டு 2 பக்கமும் திட்டமான, ரொம்ப கம்மி ஸ்லோலியும் வச்சிடாதீங்க, எண்ணெய் குடிச்சிடும். அதனால் திட்டமான தீயில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான தட்டை ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இதை செய்யலாம். எதுவுமே நம்ம போய் அரைக்கணும் கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அரிசி ஊற வச்சு இது தட்டைனா ரொம்ப வேலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். சட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் நிதானமாக ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க தீயை. 2 பக்கம் பொரித்து எடுத்திங்கன்னா தட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு முறை பொரித்து எடுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பசங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கடகடன்லாம் இல்லாமல் சாஃப்டாக, ரொம்ப அப்படி வாயில் வச்சுருந்து கரைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை மாதிரி வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.